கபில மகரிஷியானவர் காராம்பசுவாக இருந்து நமது ஆலயத்தில் சுயம்புவான மூர்த்தியை உண்டான போது சுயம்புவாக இருந்தபோது கபில மகரிஷி காராம்பசுவாக இருந்து பால் பொழிந்து கைங்கரியம் பண்ணி வந்திருந்தார். தொண்டு தொட்டு செய்யும்போது அந்த காலத்தில் யாதவர்கள் தான் பசுக்களை எல்லாம் மேய்ச்சிட்டு வர்றது வழக்கம். மேய்ச்சிட்டு வரும்போது காராம்பசுவானது சுவாமி மேலே தினந்தோறும் சுவாமி மேலே பால் பொழியறதை பார்த்துட்டு அந்த யாதவன் கோபமுற்று பசுவை கம்பால் அடிச்சிருக்கான். அடிச்சதுன்னா அது வலி தாங்காமல் தன்னோட பின்னங்காலால் சிவபெருமானுடைய சுயம்பு மூர்த்தியினுடைய சிரசில் உரைக்கவே சுவாமி சிரசில் பெரிய விடவில் பின்னம் ஏற்பட்டு அதிலேருந்து சுவாமியானவர் இரத்த பிரவாகத்தை ஒன்றுபட்டுறார். இது சின்ன ஏரிங்கிறதால ஏரி முழுக்க இரத்த பிரவாகத்தை பார்த்ததும் அந்த யாதவன் பார்த்து பயந்து போய் மயக்கமாயிடான். மயக்கம் தெரிஞ்சு ஊரில் இருக்க பெரியவாலாம் விஷயம் பார்க்கும்போது அவர் ஒரு பிரிவில் சுவாமி எழுதுகிற வச்சு சிவலிங்கத்தை பூஜை பண்ணதால் அவருக்கு ஜென்மசாபல்யம் ஏற்பட்டதாகவும் முக்தி கிடைக்காக போவே மறுபிற காராம்பசுவாயிலிருந்து பூஜை பண்ணி என்னை அடைவான்னு சுவாமி அசரீரியாக சொல்லிடுறார். மறுபிற காராம்பசுவா பூஜை பண்ணி ஜென்மசாபல்யம் நிவர்த்தி ஏற்பட்டு சுவாமியிடையே ஐக்கியமாயிறார். அவர் அப்போ 2ஆம் பராந்தக சூடன் அதாவது சுந்தர சூடன் அழைக்கப்பட்ட பராந்தக சூடன் கனவுல போய் சுவாமி சொல்லியிருக்கார், நான் இங்கே வந்திருக்கேன், ஆலை எழுப்புன்னு உத்தரவு போட்டிருக்கார். சகல பரிவானை பார்த்து சுவாமிக்கு விசேஷமாக கஜப்பிருஷ்டம் யானையின் பின்புறம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி அமைப்பில் விமானம் அமைச்சு பரிவார மூர்த்திகள்லாம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன். மந்திரமே சிவமந்திரமே தந்தருளும் அருணாச்சலமே. மந்திரமே சிவமந்திரமே தந்தருளும் அருணாச்சலமே. நாள்தோறுமே நான் கூறுவேன் ஞானமும் யோகமும் நான் பெறவா சிவமே. மந்திரமே சிவமந்திரமே தந்தருளும் அருணாச்சலமே. இருள் போக்கும் சிறிதான ஒளி தீபம் சொல்லுக்குள் இருள் போக்கும் ஜோதியே உன் நாமம். ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர அருணாச்சலேஸ்வரா. ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர அருணாச்சலேஸ்வரா. இல்லத்தில் இருள் போக்கும் சிறிதான ஒளி தீபம் சொல்லுக்குள் இருள் போக்கும் ஜோதியே உன் நாமம். பல்லாயிரம் பார்வைகளில் தீபஜோதி நீயே எல்லோரையும் நலம் செய்வதும் நாம ஜோதிதானே. மந்திரமே சிவமந்திரமே தந்தருளும் அருணாச்சலமே. நாள்தோறுமே நான் கூறுவேன் ஞானமும் யோகமும் நான் பெறவா சிவமே.
புகழ் சேர்க்கும் அழகான செங்கமலம், ஆவுக்கு புகழ் சேர்க்கும் அமுதத்தின் பெருவெள்ளம். ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர அருணாச்சலேஸ்வரா, ஹர ஹர சங்கர சிவ சிவ சங்கர அருணாச்சலேஸ்வரா. பூவுக்கு புகழ் சேர்க்கும் அழகான செங்கமலம், ஆவுக்கு புகழ் சேர்க்கும் அமுதத்தின் பெருவெள்ளம். தேவாரமே தெய்வீகமே தீப அலங்காரமே, நான் தேடிடும் புகழ் தருவதும் மந்திரம் நாளுமே. ஞானமாகும் சிவமே ஓம் நம சிவாய, ஞானராஜ சிவமே ஓம் நம சிவாய, நாதவேஸ்வரமே ஓம் நம சிவாய, கோடசைலவரமே ஓம் நம சிவாய. மந்திரமே சிவமந்திரமே தந்தருளும் அருணாச்சலமே, மந்திரமே சிவமந்திரமே தந்தருளும் அருணாச்சலமே. நாள்தோறுமே நான் கூறுவேன் ஞானமும் யோகமும் நான் பெறவா சிவமே. ஞானமாகும் சிவமே ஓம் நம சிவாய, ஞானராஜ சிவமே ஓம் நம சிவாய, நாதவேஸ்வரமே ஓம் நம சிவாய, கோடசைலவரமே ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः, ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமः. வெளிப்பிராகாரத்தில் 18 தூண் அமைக்கப்பட்டு விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் அமைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த தூண் மூர்த்தியாக நம்ம ஆலயத்தில் சரபீஸ்வரானவர் எழுந்தருளி ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜையில் அருள் பாலித்த விசேஷமான பூஜைகளோடு அருள் பாலிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் சுவாமியானவர் ஏரியிலிருந்து வந்ததாலே சித்தேரி நாயனார்னு அவருக்கு ஒரு நாமதையும், மற்றும் விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் சுவாமியுடைய நாமதையும் ஆளுடைய நாயனார், அம்பாருடைய நாமதையும் தம்பிராட்டி அம்மைன்னு பேர். காலப்போக்கில் திருபுவன சக்கரவர்த்தி மகாராஜா கணவர் சொன்னதாகவும் பேரு மறுவப்பட்டு தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் நாமதையும் சொல்லப்பட்டு தொண்டு தொட்டு வழிபாடாக பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த அருமையான கோவில் சுயம்பு மூர்த்தியான மூர்த்தி, ரொம்ப விசேஷமானவர். இஷ்ட பிரார்த்தனைக்காக அவருடைய எந்த பிரார்த்தனைக்கும் தொடர்ந்து இந்த பூஜையில் பிரதோஷ காலங்களிலும் மற்ற சிவராத்திரி பூஜைகளிலும் அப்புறம் பங்குனி உத்திரம் இந்த மாதிரி விசேஷ காலத்தில் கலந்துட்டு அவர் பிரார்த்தனை பண்ணால் எல்லா வித பாக்கியமும் நம்ம தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாள் பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவேன். திரிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே, ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே, அதற்கிடரசாள சிவமிழுந்தானையா, அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரும் வழங்கிடத்தானையா, ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. வானூங்கும் வில்வமரம் அதுதானே தலவிருட்சம், அது கொண்டு சிவ பூஜை செய்வோம். அமசோமவாரத்தில்
அரசடியை வலம் வந்து சனீஸ்வரனை மகிழ்ந்தாட செய்வோ. பஞ்சாட்சரன் விருப்பத்தை ருத்ராட்ச விருட்சத்தை வலம் வந்து ஆரோக்கியம் அடைவோம். செவ்வரளி செண்பகத்தை செந்நாவல் விருட்சத்தை கண்டிந்து பலன் கோடி பெறுவோம். வெள்ளருக்கு வேரூன்றி மலை வேந்து காலூன்றி வளர்ந்த விருட்சங்களே சிவனது வனத்தினிலே. இருப்பை செம்மரத்தோடு சிறு மாதிரி விருட்சங்கள் வளரது தளத்தினிலே அடங்கது சிவத்தினிலே. விருட்சங்களே வளருதுங்கே ஸ்பரிசங்களே வருடுதுங்கே. விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் குடிபடுமே. சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. கூத்தாடும் நாகலிங்கம் வனமூகில் புதர் விருட்சம் சிவன் கோவில் அதில் பார்த்து மகிழ்வோம். மலர்குன்றை மரம் கண்டு சடை சூடும் சிவம் கண்டு ஆதார பெருவாழ்வு அடைவோம். வளர்வன்னி விருட்சத்தை வனவேங்கை விருட்சத்தை நாம் பார்த்து நலம் சேர்த்து வருவோம். கொடிமல்லி பவளத்தை பாராய் செடி தன்னை சந்தன விருட்சத்தை பணிவோம். வேறெங்கும் இல்லாத அருள் பஞ்சவில்வத்தை தரிசிக்க பைத்தருமே முக்திக்கு வழிவிடுமே. பைத்தருமே முக்திக்கு வழிவிடுமே. சுரது மண் தனில் தோன்றும் விருட்சங்கள் யாவும் நம் தலைமுறை பார்த்திடுமே உயிரென்று காத்திடுமே. விருட்சங்களே வளருதுங்கே ஸ்பரிசங்களே வருடுதுங்கே. விருட்சங்களின் விளைவாக இருந்திடனும் நம்பிக்கையே இடர் எதுவும் குடிபடுமே. சிவ சிவம் என்னும் மந்திர சக்தியிலே ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. ஆதிபுரீசன் ஆலயத்திலே வனப்புடன் வளர்ந்தோங்கும் விருட்சங்களே. அதனிடல் அரசாள சிவமிழுந்தானையா அன்பர்க்கும் அடியார்க்கும் அருள் வரும் பங்கிடத்தானையா. ஆதிபுரீசன் ஆலயத்திலே விருட்சத்தை வணங்கிடுவோம் க்ஷேமங்களே. சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே. வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே. சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே. வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே.
அஞ்செழுத்தை ஓதி அக்ஷரத்தை கூறி அக்ஷதையை போட்டிடுங்க, உங்க லட்சியத்தை வென்றிடுங்க. அஞ்செழுத்தை ஓதி அக்ஷரத்தை கூறி அக்ஷதையை போட்டிடுங்க, உங்க லட்சியத்தை வென்றிடுங்க. ஆதிபுரீசன் அருள் செய்யும் வாசல் படிகளில் ஏறிடுங்க, வாழ்வில் பல படி ஏறிடுங்க. ஆதிபுரீசன் அருள் செய்யும் வாசல் படிகளில் ஏறிடுங்க, வாழ்வில் பல படி ஏறிடுங்க. பள்ளிக்கரணை எழும் சங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான், நெற்றிக்கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான், நெற்றிக்கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம். சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே, வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே. வெற்றாகி விண்ணாகி நின்றானே ஈசன் வந்து இங்கு பாட்டிடுங்க, வேதம் அனைத்தும் அவனுள் அடக்கம் என்று சொல்லி போற்றிடுங்க. வெற்றாகி விண்ணாகி நின்றானே ஈசன் வந்து இங்கு பாட்டிடுங்க, வேதம் அனைத்தும் அவனுள் அடக்கம் என்று சொல்லி போற்றிடுங்க. ஆடல் விளையாடல் கட்டுகின்ற இறைவன் அம்பலத்தில் பாட்டிடுங்க, உங்க சஞ்சலத்தை போக்கிடுங்க. ஆடல் விளையாடல் கட்டுகின்ற இறைவன் அம்பலத்தில் பார்த்திடுங்க, உங்க சஞ்சலத்தை போக்கிடுங்க. ஆனால் படும் வாழ்வில் பணிப்படும் யோகம் வந்துவிடும் பார்த்திடுங்க, அள்ளி அள்ளி வில்வத்தினை போக்கிடுங்க. ஆனால் படும் வாழ்வில் பணிப்படும் யோகம் வந்துவிடும் பார்த்திடுங்க, அள்ளி அள்ளி வில்வத்தினை போக்கிடுங்க. பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான், நெற்றி கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான், நெற்றி கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம். சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே, வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே. சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே, வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே. அஞ்செழுத்தை ஓதி அக்ஷரத்தை கூறி அக்ஷதையை போட்டிடுங்க, உங்க லட்சியத்தை வென்றிடுங்க. அஞ்செழுத்தை ஓதி அக்ஷரத்தை கூறி அக்ஷதையை போட்டிடுங்க, உங்க லட்சியத்தை வென்றிடுங்க. ஆதிபுரீசன் அருள் செய்யும் வாசல் படிகளில் ஏறிடுங்க, வாழ்வில் பல படி ஏறிடுங்க. ஆதிபுரீசன் அருள் செய்யும் வாசல் படிகளில் ஏறிடுங்க, வாழ்வில் பல படி ஏறிடுங்க. பள்ளிக்கரணை எழும் சங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான், நெற்றிக்கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான், நெற்றிக்கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம், சிவாய 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 ஓம். சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே,
வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே. வெற்றாகி விண்ணாகி நின்றானே ஈசன் வந்து இங்கு பார்த்திடுங்க. வேதம் அனைத்தும் அவனுள் அடக்கம் என்று சொல்லி போற்றிடுங்க. வெற்றாகி விண்ணாகி நின்றானே ஈசன் வந்து இங்கு பார்த்திடுங்க. வேதம் அனைத்தும் அவனுள் அடக்கம் என்று சொல்லி போற்றிடுங்க. ஆடல் விளையாடல் கத்துகின்ற இறைவன் அம்பலத்தில் பார்த்திடுங்க. உங்க சஞ்சலத்தை போக்கிடுங்க. ஆடல் விளையாடல் கட்டுகின்ற இறைவன் அம்பலத்தில் பார்த்திடுங்க. உங்க சஞ்சலத்தை போக்கிடுங்க. ஆனால் படும் வாழ்வில் பணிப்படும் யோகம் வந்துவிடும் பார்த்திடுங்க. அள்ளி அள்ளி வில்வத்தினை போற்றிடுங்க. ஆனால் படும் வாழ்வில் பணிப்படும் யோகம் வந்துவிடும் பார்த்திடுங்க. அள்ளி அள்ளி வில்வத்தினை போற்றிடுங்க. பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான். நெற்றி கண் திறந்து வெற்றி கணி தந்து பாசமுடன் காத்திடுவான். பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான். நெற்றி கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். சிவாய 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 ஓம். சிவாய 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 ஓம். சிவாய 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 ஓம். சிவாய 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 ஓம். சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே. வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே. உடுக்கை சூலம் ஆண்மழு வேண்டும் முரு கண்டு வேண்டிடுங்க. கச்சாக நாகம் அணிந்த நல் அழகை வந்து இங்கு பாட்டிடுங்க. உடுக்கை சூலம் ஆண்மழு வேண்டும் முரு கண்டு வேண்டிடுங்க. சிவாய கச்சாக நாகம் அணிந்த நல் அழகை வந்து இங்கு பாட்டிடுங்க. கண்ணப்பன் விழியை என்னப்பன் விழியில் வைப்பதையே பாட்டிடுங்க. பக்தி வைத்ததையே பாட்டிடுங்க. கண்ணப்பன் விழியை என்னப்பன் விழியில் வைப்பதையே பார்த்திடுங்க. பக்தி வைத்ததையே பார்த்திடுங்க. சர்வேசன் கருணை ஊற்றாய் பெருகும் சங்கதியை பார்த்திடுங்க. உங்க சந்ததியை காத்திடுங்க. சர்வேசன் கருணை ஊற்றாய் பெருகும் சங்கதியை பார்த்திடுங்க. உங்க சந்ததியை காத்திடுங்க. பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான். நெற்றி கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். பள்ளிக்கரணை எழும் கங்கை சடையாண்டி பரிவோடு பார்த்திடுவான். நெற்றி கண் திறந்து வெற்றி கனி தந்து பாசமுடன் காத்திடுவான். சிவாய 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 ஓம். சிவாய 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 ஓம். சிவாய 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 ஓம். சிவாய 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 ஓம். சிவாய நமவென சிந்தனை செய்தால் அபாயம் எதுமில்லையே. வாயாரச் சொல்லி வந்தனம் செய்தால் வசப்படும் சிவ சிவமே. நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ் வாழ்க. ஆகமமாகி நின்றன்னிப்பான் தாழ் வாழ்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி.
சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, தீர்த்தகிரீஸ்வரன் அடி போற்றி, தீர்த்தபாலீஸ்வரன் வாலீஸ்வரன் காரணீஸ்வரன் வெள்ளீஸ்வரன் கபாலீஸ்வரன் அருணாச்சலேஸ்வரன் பள்ளிக்கரணே மேவும் ஆதிபுரீஸ்வரனே போற்றி.